ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாதிக்கப்பட்டார்கள். அந்த வாதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே காரணமாயிருந்தார். ஏன் வாதித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு காரணம் தாவீது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு பதம் வருகிறது, இந்த காரியம். எந்த காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தாலே இப்போ தெரிகிறது. முதல் வசனம் சொல்லுகிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. பார்த்தீங்க, சாத்தான் இந்த தாவீதினுடைய ஆவியை ஏவிச்சுதான். என்ன ஏவிச்சுது? தன்னுடைய படைபலன் எவ்வளோ இருக்குது, நம்ம மற்றவங்களோட யுத்தம் பண்ணுவதற்கு நம்முடைய போர்க்களத்தில் பணிபுரியக்கூடிய வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாரையாவது எதிர்த்து வந்தால் நம்முடைய படம்லாம் சரியாக இருக்குதா, அப்படி இப்படின்னு கணக்கு பாறையா அப்படின்னு சொல்லி வேணும். தாவீதோ கர்த்தரை நம்பினவன், ஒன்றுமே இல்லாமல், தனக்கு பாதுகாவசமும் இல்லாமல் பட்டயமும் இல்லாமல் கோலியாத்தோடு யுத்தத்துக்கு போனவன். என் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா ஜெயத்திற்கும் என் ஆண்டவர் தான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிற ஒரு எண்ணம் உள்ளவன் அவர், என்கிற ஒரு விசுவாசம் உள்ளவர் அவர். ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவருடைய மகத்துவத்தையும் அதிகமாக சார்ந்திருந்த ஒரு மனிதன். கோலியாத்தை பார்க்கும்போது பயமே இல்லை. ஏ அப்பா, எம்மா உயரமா இருக்கு, நாளாம் முடியாதப்பா அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. ஆனால் காலங்கள் உருண்டோடு வரும் பொழுது ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய படைகளை எல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய நிலை வந்துச்சுது. சாத்தான் ஏவினான். ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையிலேருந்து, சரி எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு இவ்வளோ செல்வம் இருக்குது, எனக்கு எத்தனை தலைமுறைக்கும் அசைக்க முடியாதபடி வாழ்க்கை இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தோன்னா கவனம் கவனம் கவனம். சாத்தான் உள்ளத்துக்குள்ளே ஏவுறான். இன்னைக்கு இருக்கிறது நம்மளோட கூட தொடர்ந்து இருக்கும் என்று நமக்கு தெரியாது. எனக்கு அப்படியே புரட்டி போட்டு விடும். கவனமாக இருப்போம். நம்முடைய உள்ளத்தை சாத்தான் ஏவாதபடி தேவன் விரும்பக்கூடிய காரியத்தை மட்டுமே துணிந்து செய்வதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, சாத்தானுக்கு இடங்கூடாதபடி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.